இணைந்திருக்கும் நேர்களே வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு போது பேசுகிறோம். இன்றைக்கு என்ன விடயம் பேச போகிறோம்? குறிப்பாக இன்றைய நாளுடைய ஆடி அமாவாசை விரதத்தை பற்றி தான் பேசுகிறேன். இந்த ஆடி அமாவாசை விரதம் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் தமிழர்களுடைய வாழ்வியலில் இந்த பித்ரு கடன் அல்லது பிதிர்கடன் தீர்ப்பு என்பது இன்றியமையாது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை தெய்வமாக வழிபட்டவர்களாக இருக்கும். அப்ப அவர்கள் இறக்கும் வரைக்கும் ஒருவரை மனிதர்களாக பார்க்கிறோம். இறந்த பிறகு அவர்களை நாங்கள் தெய்வங்களாக வழிபடும் வரலாற்று மற்றும் எங்களுடைய வாழ்வியலிலே இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய சரிசமனான முறை அவர்களுக்கும் கொடுக்கும். குறிப்பாக இந்த அவர்களுடைய அந்த அந்தியேற்றி நாட்கள் வரும் பொழுது அல்லது அந்த அவர்களுக்கு இறந்த நாட்கள் வரும் பொழுது, அதே போல இந்த அமாவாசை நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன்களை நாங்கள் தீர்ப்பதற்காக அவர்களை தெய்வமாக நினைத்து அவர்களுடைய படங்கள், பூஜை, விளக்குகள், மாலை எல்லாம் போட்டு நாங்கள் இறைவனாக அவர்களை வணங்குவோம். இந்த ஆடி அமாவாசை விரதம் எதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்த தந்தையை இழந்தவர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய தந்தையை நினைத்தும் தந்தைக்கு எதிர்கடன் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த அமாவாசை பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுதும் இந்த நாளுக்கு விஞ்ஞான ரீதியாக பல விளக்கங்கள் இருக்குது. அமாவாசை நாள்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதே போல எங்களுடைய சமய ரீதியாக பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. எல்லாம் தாண்டி இந்த நாட்களில் பிதிர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு, தாங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு விஜயம் செய்வார்கள் என்பது எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்களிலே இறந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த ஆத்மாக்களுக்கும் வீடுகளுக்கு விஜயம் செய்யும் பொழுது அவர்களுக்கான உணவுகள் அளித்து அதன் பிறகு நாங்கள் கூடி உண்ணும் மரபு இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஆடி அமாவாசை விரதத்திலும் செய்கிறோம். தந்தை இழந்தவர்கள் புனித தீர்த்தக்கரைகளில், புனித நதிகளில், புனித கேணிகளில் தீர்த்தமாடி தங்களுடைய தந்தைகளுக்கு தேவையான தர்ப்பணங்களை கொடுத்தும் இந்த பிதிர்கடன்களை தீர்த்து வைப்பார்கள். இந்த தர்ப்பணம் என்பது ஒருவர் ஒரு ஆண்டுக்கு பல தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் குறைந்தது 12 தர்ப்பணங்களாக செய்வோம். ஒவ்வொரு மாதமும் பெறக்கூடிய அமாவாசைகளில் ஒவ்வொரு தர்ப்பணமாக வருடத்திற்கு 12 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாத போது இப்பொழுது 3ஆக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதே போல சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதோடு ஆடி அமாவாசை, 3 அமாவாசைகள் ஆகினும் குறைந்தது நாங்கள் இந்த தர்ப்பணங்களை செய்யும்போது எங்களிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சமய ஐதீகங்கள் கூறிக்கொண்டிருக்கும். அப்ப ஆடி அமாவாசை விரதம் என்பது ஆன்மீக ரீதியான இப்படியான விடயங்கள் இருந்தாலும் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது எப்போதுமே மனிதர்களோடு மாத்திரம் நின்று விட்டது அல்ல. அது ஒரு இயற்கையோடு இணைந்ததும் ஏனைய உயிர்களோடு இணைந்தது. பகுத்தறிய முடியாத உயிர்களுக்கு உணவளித்து வாழ்ந்தவர். எல்லா உயிரும் தம்முயிர் போல் மண்ணுயிர்தான் என்று வாழ்ந்தோர் இனமாக இருக்கிறது. மண்ணுயிரை எல்லா உயிர்களையும் கூட நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த ஆடி அமாவாசை விரத நாட்களில் எங்களுடைய முன்னோர்கள் காகத்தினுடைய வடிவில் வருவார்கள், பசுவினுடைய வடிவில் வருவார்கள், பட்சிகள், மிருகங்கள் ஏதாவது ஒரு வடிவிலே வருவார்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறோம் என்ற சிந்தனையோடு அந்த விலங்குகளுக்கும் வாய்வேச முடியாத அந்த உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் முறை இருந்து காகத்துக்கு உணவளிக்கும் முறை என்பது தமிழர்களுடைய வாழ்வோடு பிணைந்ததாக இருக்கிறார். உயிர்மை நேயம் என்ற அடிப்படை சிந்தனையை தமிழர்கள் தங்களுக்குள்ளேயும் விதைத்து வைத்தவர்களாக இருக்கிறார். அதே போல இந்த நாளிலே ஆலயங்களிலே அன்னதானம் செய்வது, அதே போல முடியாதவர்கள், வறுமையிலே வாடக்கூடியவர்கள், பசிப்பட்டினியிலே வாடக்கூடியவர்களுக்கு உணவளிப்பது பல்வேறு விடயங்களை இந்த ஆடி அமாவாசை தினத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு எங்களுடைய மூத்தவர்களுக்கான அந்த கடன்களை தீர்த்து அவர்களுடைய ஆசிகளை, பிதிர்களுடைய ஆசிகள் என்பது இன்றியமாகாத ஒன்று என்று சமயம். அப்ப இந்த நன்னாள்களிலே ஆடி அமாவாசை என்ற ஒரு கூடாத நாட்கள் என்று பார்த்துக்கிறார்கள். ஆடி அமாவாசை என்பது பிதிர்கள் எங்களுடைய வீடுகளுக்கு, எங்களுடைய முன்னோர்கள் தாங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய வீடுகளை நோக்கி வரும் நாளாக இருக்கும் என்று எங்களுடைய சமய ஐதீகங்கள் கூறிக்கொண்டிருக்கும். இந்த நாட்களிலே அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து, அவர்களுக்கான படையல்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் அவர்களை மகிழ்விக்கும் கூட அவர்களும் தங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவர்கள் இந்த வாழ்க்கையை சிறப்பித்து வாழ வேண்டும் என்பதற்காக பிதிர்கள் ஆசி வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ஆடி அமாவாசை அல்லது மற்றும் இந்த பிதிர்கடன் தீர்ப்புகளை பார்த்துக்கொள்ளும். எனவே நாங்களும் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் அவர்களுடைய இந்த நாளிலே வரவேற்று அவர்களின் பெயரால் வாய் பேச முடியாத அந்த உயிரினங்களுக்கு உணவளிப்பதோடு நின்று விடாமல் ஏனைய பசிப்பட்டினியால் வாழ சக மனிதர்களுக்கும் முதியவர்களுக்கும் நாங்களும் உணவளிப்போம் என்பதை இந்த ஆடி அமாவாசைக்குரிய இன்னொரு தாரக மந்திரமாக ஏற்று. நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த வருடம் தோறும் வரக்கூடிய அமாவாசை எப்படி என்பதே இந்த பித்ருக்களை நினைத்து அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை என்பது காலமாக இந்த அமாவாசை தினங்களில் எங்களுக்கு முன்னர் இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய தினமாக இருக்கிறது அப்படி என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையார் ஆலயம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இதன் பிறகு இந்த மாசியில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் இந்த வல்லாள மகாராஜாவிற்கு அந்த ஆலயத்தில் தினமும் இந்த பித்ருக்களுக்குரிய தர்ப்பணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு அப்படி என்பது பூஜைகளுடன் இந்த நிகழ்வு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ராமாயணத்தில் ராமர் கூட தன்னுடைய தந்தைக்கு இந்த
பித்ருக்களுக்குரிய பூஜைகள் வழிபாடுகளை செய்து அவருக்கு தர்ப்பணம் வழங்கக்கூடிய தர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அந்த கதைகளினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப இது எங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு சமகாலத்தில் நாங்கள் வேலை உலகில் நாங்கள் லீவ் எடுக்க இயலாது. என்ன இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு போகணும். இன்றைக்கு நிறைய வேலை இருக்கு. குறிப்பாக இந்த மந்த் எண்ட் அப்படி என்றைக்குள்ள நிறைய இந்த கோஆபரேட் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இதற்கெல்லாம் இங்கு நேரம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, கட்டுக்கதை அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையில் இல்லை. நாங்கள் இது எங்களுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக இன்றைய நாளில் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த தந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் இந்த தர்ப்பணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வுகள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளையோ அல்லது அதிகம் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இந்த நாளில் எங்களுடைய தேசங்கள், குறிப்பாக இந்த கீரிமலைக்கு இந்த அவர்களுடைய கடன்களை செய்வது வழக்கம். அதிலும் ஒருமுறை நாங்கள் கோயில்களுக்கு சென்றிருந்த போல ஒரு நேர்காணல் ஒருவர் வழங்கி கொண்டிருக்கிறார், புலம்பெயர்ந்தவர். அவர் கூறுகிறார், தன்னுடைய தந்தைக்காக நான் செய்யக்கூடியது, அவர் இறந்ததன் பின்னர் அவருக்கென்று நான் செய்யக்கூடியது இது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவரை இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு தர்ப்பணம் வழங்கி அந்த நேரத்தை நான் அவருக்காக செலவழிக்க வேண்டும் அப்படி என்பது. ஆனால் எங்களுடைய தேசங்களில் இருப்பவர்களும் இன்று அந்த கீரிமலை தொடர்பான ஏனைய தீர்த்த கனிகளுக்கு சென்று தங்களுடைய இந்த முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய, இந்த பித்ருக்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு அதிகமாக இடம்பெறும். குறிப்பாக இன்றைக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் தீர்த்தோற்சவமும் இடம்பெறுகிறது. அதே நேரம் இன்றைக்கு கீரிமலையில் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது அதிகம் அந்த கடற்கரை ஓரத்தில் அதிகமாக இடம்பெறும். அது நாங்கள் காலகாலமாக இந்த கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் தாண்டி இந்த பித்ருக்களுக்குரிய தர்ப்பணம் என்பது இந்த நீர்நிலைகளில், குறிப்பாக கடற்கரைகளில் செய்வதுதான், ஆடி அமாவாசை தினத்தில் கடற்கரைகளில் செய்வதுதான் சால சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய முறைகளும் அதிகம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள் வீடுகளில் இந்த எள்ளு நீரை வைத்து எப்படி தர்ப்பணம் வழங்க வேண்டும், அதை என்ன மாதிரி அந்த நீரை அகற்ற வேண்டும், குறிப்பாக கால் படாத, ஒருவருடைய கால்களும் படாத இடங்களில் அந்த நீரை அகற்ற வேண்டும் அப்படி என்ற முறைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பித்ருக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணம் வழங்கக்கூடிய நாள், அவர்கள் எங்களை தேடி வருவார்கள் அப்படி என்றொரு நம்பிக்கை, இதன் மூலம் அவர்களுக்கு தர்ப்பணம் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் வடபுலத்தில் இந்த கீரிமலை நகுலேஸ்வரத்தில் அதிகமாக இந்த வழிபாடுகள் இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பல நிறுவனங்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், அங்கு வரக்கூடிய பக்த அடியார்களுக்கு இந்த தாக சாந்திகள் வழங்குதல், அன்னதானங்கள் வழங்குதல் போன்ற பல நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஹரியரன், நிச்சயமா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடி அமாவாசை விரதம் என்று வரும்போது நாங்களும் பத்திரிகையில் காத்தோட்டி காய்க்கு யாழிலே கடும் மவுசு வந்திருக்கிறது. காத்தோட்டி காய் எங்களுடைய இந்த ஆடி அமாவாசை விரதத்திலே பயன்படுத்தப்படுகிறது பார்த்தால், இந்த பிதிர்களுக்கு கசப்பு உணவிலே ஒரு அலாதி பிரியம் என்ற ஒரு ஐதீக நம்பிக்கை எங்களுக்கு. அப்ப பிதிர்களுக்காக நாங்கள் இந்த காத்தோட்டி காயை உணவுகளிலே சேர்த்து அவரை பொறித்து எல்லா உணவுகளிலுமே சேர்த்துக் கொள்வார்கள். ஒரு பக்கம் எங்களுடைய சமய நம்பிக்கை இருந்தால், இன்னொரு பக்கம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் உடலில் இருக்கக்கூடிய வாயுவை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த காத்தோட்டி காய்க்கு இருக்கிறது. அதே போல சித்த மருத்துவத்தில் இந்த காத்தோட்டி காய் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதே போல குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடலில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள், குடலில் இருக்கக்கூடிய குடற்புண்கள் போன்ற விடயங்களை அழிக்கக்கூடிய விடயமாகவும் அந்த சிறப்பு இந்த காத்தோட்டி காய்க்கு இந்த மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக இந்த ஆடி மாதம் தொடங்கினாலே இந்த ஆடி மாதத்திலிருந்து அங்காலே கொஞ்ச நாட்களுக்கு எங்களுக்கு மரக்கறி தான் சாப்பாடு. எல்லா கோயில்களும் பொடி தீர்த்தம் இருக்கும். மரக்கறிகளோடு எங்களுடைய வாழ்வு பிணிப்பணிந்ததாக இருக்கு. அப்ப இந்த மரக்கறிகள் அதிகமாக சாப்பிடும்போது உடலிலே வாயு அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உண்மையான விடயமாகவும் இருக்கு. அப்படி இந்த வாயுக்கள் உருவாகும் பொழுதும் அதுக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை கட்டுப்படுத்துவதற்காக வரும் முன் அணைய காட்டும் இந்த வாயு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆடி மாதத்தினுடைய முதல் அமாவாசை தினத்திலே நாங்கள் இந்த குறிப்பாக ஆடி மாதத்திலே பலரும் இந்த காத்தோடி காயை பயன்படுத்திக் கொள்வார்கள். காத்தோடி காய் உணவிலே சேர்க்கும் பொழுது உடலிலே இருக்கும் இந்த உணவினூடாகவே செல்லக்கூடிய இந்த காத்தோடி காய் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற வாயுக்களை அகற்றி உடலை புத்துணர்ச்சி தரக்கூடிய விடயங்கள் இந்த காத்தோடி காட்சி. அப்ப தமிழர்கள் எல்லா விடயத்திலையுமே சாமி இந்த சாமிக்குள்ளே பல சயின்ஸ்களை ஒழித்து வைத்து அதனுடைய பிள்ளைகளுக்கும் தெரிவதில்லை என்பது இன்னொரு பக்க வேதனையாக இருக்கு. இந்த காத்தோடி காய் இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த இவ்வளவு காலமும் வெப்ப காலத்திலிருந்து குளிர்காலத்துக்கு மாறும்போது அதிலும் உடல் பல பிரச்சனைகள், வெப்பச்சீர் சமைச்சலையால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதன் போதும் உடலிலே பல வாயு மாற்றங்கள், வாயு தோன்றல்கள் என்பதெல்லாம் ஏற்படும். இவற்றை அளிப்பதற்காகவும் இந்த காத்தோட்டி காய் பயன்படும். அதே போல பற்களிலே ஈறுவடிதல், அதே போல இந்த வெப்ப காலங்களில் தோல் நோய்களுக்கு பஞ்சம் இருக்காது. அப்ப இந்த தோல் நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக காத்தோட்டி காய் இருக்கு. அப்ப இதை இந்த காலங்களிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று
நம்மவர்கள் என்றோ தீர்மானித்திருக்கிறார்கள். அதை இந்த விரதத்தோடும் எங்களுடைய பிதர்களோடும் இணைத்து நம்மவர்கள் மத்தியிலே ஒரு சமூக சமய நம்பிக்கைகளை வலுவாக கட்டியமைத்திருக்கிறார்கள் தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானமாக இருக்கு. அதே போல இந்த காலங்களில் இருக்கக்கூடிய உணவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே போல குடற்புண்கள் ஏற்படுவது போன்ற பல்வேறு மருத்துவ குணங்களை இந்த காய் கொண்டிருப்பதால் நம்மவர்கள் விஞ்ஞானத்தை, இந்த விந்தைமிகு விஞ்ஞானத்தை எங்களுக்குள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். இதுதான் இந்த காத்தோடி காயினுடைய மருத்துவ குணங்களாக இருக்குது. அதே போல பிதர்களுக்குரிய காயாகவும் இது இருக்கும். இவற்றை இந்த ஆடி அமாவாசை விரதத்திலையும் எங்களுடைய உணவுகளிலே நாங்கள் சேர்த்துக் கொள்வதுதான் இந்த காத்தோடி காய் தொடர்பான முக்கியமான விடயங்கள். இப்படி பல்வேறு விடயங்களை தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வியலோடு இணைத்து பின்னி பிணைந்த சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய தினத்திலே இந்த ஆடி அமாவாசை விரதம் அதோடு சேர்ந்தும் மண்ணுயிரும் ஓம்ப வேண்டும் என்று எல்லாருக்குமே உணவளித்து வாழ வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய அந்த முதலாவது தலைமுறை இந்த பிதிர்க்கடனை நிறைவேற்றுவதற்காக ஆடி அமாவாசை விரதத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய இந்த காலங்களிலே இலங்கைக்கு புனித தீர்த்த கரைகளாக இருக்கக்கூடிய வடக்கிலும் சரி கிழக்கிலும் இருக்கக்கூடிய புனித தீர்த்த கரைகள் எல்லாம் தங்களுடைய தந்தையை நினைத்து இந்த பிதிர்க்கடன்களை நிறைவேற்றி ஒன்றாக உணவருந்தி குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்துவிட்டும் செல்கிறார்கள். ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விடயங்கள் கடத்தப்படுகிறது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய முதல் 2 தலைமுறைகளை விட்டாலும் 3வது தலைமுறைக்கு எல்லாம் இந்த விடயங்கள் தெரிய போகிறதா என்பதுதான் அடுத்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. புலம்பெயர் தேசத்தை விட்டு எங்களுடைய தேசங்களில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இந்த விடயங்கள் என்ன செய்ய போகிறார்கள்? உயிரோடு இருக்கக்கூடிய தந்தைகளையே முதியோர் இல்லங்களிலே சேர்த்து முதியோர் இல்லங்களை கட்டி அங்கே அவர்களை சேர்த்து சந்தோஷப்படக்கூடிய தலைமுறை இறந்து போன அந்த தந்தை பிதிராக மாறி இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு கடமைகளை நிறைவேற்றுவார்களா என்பதுதான் இன்னொரு வகை கேள்வியாக இருக்கிறது. தனியே இந்த விரதங்கள் பிதர்களுக்கான கடன், தந்தைக்கான கடனை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, ஒரு வீட்டிலே நாங்கள் இன்றைக்கு பிதற்கடன் ஆடி அமாவாசை விரதம் பிடிக்கிறோம்டா, விரதம் பிடிக்க காலமேலே எழும்பி முதல் நாளை வீட்டில் இருக்கக்கூடிய ஆகலாம் வீட்டை துப்புரவு செஞ்சு கழுவி செஞ்சு அதெல்லாம் துப்புரவாக வைத்துக் கொள்வார்கள். சொந்தங்கள் எல்லாம் வீடுகளுக்கு வருவார்கள். அதே போல வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளி மாவட்டங்களிலே தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் படிப்பவர்கள் எல்லாம் வீட்டிலே இந்த விரதம் சமைக்க போறோம்டா முதல் நாளே எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து வீட்டு வேலைகளை பிரித்து அந்த குடும்ப ஒற்றுமை இன்றைக்கு எல்லாருமே பிரிந்து போயிருக்கும் பொழுது இந்த குடும்ப ஒற்றுமை வலுப்பெறுவதாக இருக்கு. அதே போல அடுத்த நாள் இப்படி எழுப்பி சமைப்போம்னா 3-4 மணிக்கு அம்மா எழுப்பி பிள்ளைகளும் எழுப்பி அம்மாவுக்கு உதவி செஞ்சு பிள்ளைகள் அப்பா எல்லாருக்கும் உதவி செஞ்சு அந்த விடயங்கள். அதே போல அப்பா கோயிலுக்கு சென்று அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரைக்க பிறக்கடை எல்லாம் நிறைவேற்றி வரைக்க இந்த விபூதி சந்தன பிரசாதம் கூட கச்சானுகள் அதுகளையும் வாங்கி கொண்டு அதுகளையும் வாங்கி கொண்டு குடும்பமாக இருந்து சாப்பிடும். அதே போல மதியம் இந்த தாத்தாக்கு பாட்டியலுக்கு எல்லாருக்கும் படைச்சு முடிய வரக்கூடிய அந்த உணவை முதலாவது காகத்துக்கு வைப்பாங்க. அந்த ஒரு உயிர் பல்வகமை அல்லது அந்த மனித நேயத்தை தாண்டி உயிர்மை நேயத்தை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய இடமாக இந்த இடம் தான் இருக்கு. நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க, சின்னன்ற நாங்கள் இருக்கே இந்த காகத்துக்கு ஏன் உணவளிக்கிறோம்னு தெரியாமே காகத்துக்கு உணவளிப்போம். அப்பா காது உணவு வைப்பார், அம்மா காகத்துக்கு உணவு வைப்பார், விரத காலம் காகத்துக்கு உணவு வைப்போம். அதை பார்த்து நாங்கள் காகத்துக்கு உணவு வைக்க வேண்டும், சிட்டுக்குருவிகளுக்கு உணவு வைக்க வேண்டும், நாய்களுக்கு உணவு வைக்க வேண்டும், பூனைகளுக்கு உணவு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் தானாக உருவாக்கணும். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதுக்கு பின்னால் இவ்வளவு சமயம் இருக்கிறது எதுவுமே தெரியாமல் அப்பா அம்மாவுடைய மூதாதையர்கள் செய்யக்கூடிய விடயங்களை பார்த்து பழகிய தலைமுறையாக நாங்கள் இருக்கும் பொழுதும் இனி வரக்கூடிய தலைமுறைகள் அடுத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை கடாத்த தயாராக இருக்கிறார்களா என்பதன் கேள்வியாக. அப்பா காகத்துக்கு உணவு வைக்க அதை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்களும் காகத்துக்கு உணவு வைக்கணும் என்று முடிவுக்கு வருவார்கள். அதே போல அனைவரும் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தும் உணவருந்துவது, அந்த நாள் முழுக்க சொந்தங்களோடு செல்வது, விருந்தோம்பல். அதே போல கிராமங்களிலே பசி பட்டினியால் வாழக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல், இந்த அனாதரவாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு கொடுத்தல் என்றும் பல்வேறு சமூக விடயங்களையும் காவை கொண்டிருக்கக்கூடிய பண்டிகை விரதங்களாக அல்லது வாழ்வியல் சடங்குகளாக ஆடி அமாவாசை விரதம். தமிழர்கள் என்பது தனியே சமயத்தோடு இந்துக்களாக நாங்கள் சமயத்தோடு நின்று விடாமல் சமூகம், விஞ்ஞானம், சயின்ஸ் என்று பல்வேறு விடயங்களையும் எங்களுக்குள்ளே புகுத்தியவர்களாகத்தான் நம்முடைய மூதாதையர் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஆடி அமாவாசை விரதம் பிடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது எதற்கு செய்கிறோம், ஏன் உணவு வைக்கிறோம் என்று எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுத்தால்தான் அதிலேயே ஒரு 5% அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக. நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை தினத்தில் இந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவார்கள். தட்சநாய காலத்தில் வரக்கூடிய முதலாவது அமாவாசையாகவும் இது இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மனிதர்களுக்கு அல்லது வீடுகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு சரியான முறையில் உபசரித்து அனுப்புதல் அல்லது அப்படி செய்ய முடியாதவர்கள் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்குதல், அது கூட செய்ய முடியாதவர்கள் இந்த ஏனைய உயிரினங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒன்றில் அவர்களுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு நீங்கள் உணவருந்துதல் என்பது இந்த காலத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆடைகளை வைத்து படைக்கக்கூடியவர்கள், புதிய ஆடைகளை வாங்கி பிதர்களுக்கு படைக்கக்கூடியவர்கள் அந்த பூஜைகள் எல்லாம் நிறைவடைந்ததன் பின்னர் அந்த ஆடைகளை யாராவது ஒருவருக்கு கொடுப்பதும் நல்லது அப்படி என்று நாங்கள் தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி இந்த
வீதியோரங்கள், குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் அப்படியான மனிதர்களை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கிறது. சமகாலத்தில் இந்த கோயில்களுக்கு அருகாமையில் வீதியோரங்களில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் இன்றைய நாளில் அந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு உணவளிப்பதாக நினைத்து அவர்களுக்கும் உணவளித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில், இந்த புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் எங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வடிவில் எங்களுடைய வீடு தேடி வருவார்கள் அல்லது எங்களை தேடி வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கையில் அவர்களுடைய பசி ஆற வேண்டும் அப்படி என்றும் அவர்களுடைய ஆசி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி என்பதற்காக இந்த செய்யக்கூடிய நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் யாரோ ஒருவருடைய பசியை ஆற்றும் அப்படி என்ற நம்பிக்கை தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த புண்ணிய காலத்தில் நீங்களும் உங்களால் முடிந்ததை உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும், குறிப்பாக இந்த கோயில்களில் யாசகம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் அதனை வழங்கி இன்றைய காலத்தில் நீங்களும் உங்களுக்குரிய புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று நாங்களும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் கார்த்தியாயினி மற்றும் நன்றி நேர்களே.